கருவேப்பிலை பூண்டு பொட்டேட்டோ ஃப்ரை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஷ்ஷஸ். எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட். இது கர்ட் ரைஸ், எனி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர்பாக இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா மொறுன்னு ஆற வரைக்கும் ஸ்லிம்லையே எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்த பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொட்டேட்டோவோட சேர்ந்தா. ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து ஆற வச்ச கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்திக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தி இதை பல்ஸ் மோடில் திப்பியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த கடாயிலேயே 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்தி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பொட்டேட்டோவோட எட்ஜஸ்லாம் கிறிஸ்பியாக ஸ்டார்ட் ஆகும். தேவைப்பட்டால் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதை ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா எட்ஜஸ் எல்லாமே பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலையோட உப்பு சேர்த்திருக்கிறதால நம்ம அளவாக சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்திடலாம். நல்லா ஈவனாக கோட்டார மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இதை சேர்த்தி நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்தால் சூப்பரான கருவேப்பிலை பூண்டு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. கருவேப்பிலை பூண்டோட வாசமும் டேஸ்ட்டும் இந்த பொட்டேட்டோவோட சேர்த்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணி எம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.